சூரத்து நாஸிலிருந்து வல்லுஹா வரைக்குமான அந்த தஃப்சீர் சுருக்கமாக நாங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய, அடிக்கடி எமது வாழ்க்கையில் கேட்டிருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் அதிகமானவர்கள் இதை தவிர வேறு எதனையும் பாடமாக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிலான அந்த சூறாவிற்குள்ளான தஃப்சீரை சுருக்கமாக அறிந்து கொள்வதுதான் இந்த தௌராவுடைய இந்த வகுப்புடைய அடிப்படையான நோக்கம். இதில் மிக முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்த சூறாக்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்கள் பாடமாக்க வேண்டும் என்று பாடமாக்கியவர்கள் குறைவு, பாடமாக்க வேண்டும் என்று பாடமாக்கியவர்கள் குறைவு. சிறிய வயதிலிருந்தே எங்களுக்கு அது பாடமாகி விட்டன என்று சொல்லக்கூடிய அமைப்பிலான சூறாக்கள் தான். குல்லது பிரபின் நாஸை நான் பாடமாக்கினேன் என்ற நாள் எனது யாருக்கும் ஞாபகம் இல்லை. குல்லது பிரபில் ஃபலக்கை நான் பாடமாக்கினேன், குல்ஹுல்லாஹு அஹதை நான் பாடமாக்கினேன், அப்படி சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் புது முஸ்லீம்களாக என்ன செய்யலாம், இருக்கலாமே தவிர அதிகமானவர்கள் அதை இன்னும் சொல்லப்போனால் குர்ஆனை பார்த்து ஓத தெரியாதவர்களும் பாடமாக்கின விஷயங்கள் தான் குல்லது பிரபின் நாஸ், குல்லது பிரபில் ஃபலக், குல்ஹுல்லாஹு அஹத் இது போன்றவைகள். ஆனால் நிறைய அதிகமானவர்கள் குல்யாயுல் காஃபின் பாடம் வாய்ந்தாலும் ஓதுறதுக்கு என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. அது எந்த மெத்தடில் என்னது வருது என்றது அந்த ஓடரை நம்ம ஒரு முறையை கண்டுபிடிச்சிக்கொள்ளணும் என்று நினச்சே நம்ம என்ன செஞ்சுருப்போம், பல வருடங்களை அதில் கழித்திருப்போம். அதெல்லாம் இன்னும் ஆத்தைனா இது போன்ற சூறாக்கள் எல்லாம் நாம் இலகுவாகவே பாடமாக்கி விட்டிருக்கக்கூடிய சூறாக்கள். அதனால் அந்த சூறாக்களுடைய இன்னும் சொல்லப்போனால் அந்த சூறாக்களுடைய கருத்துக்கள் கூட நிறைய பேருக்கு என்னது ஓரளவு தெரியும். குல்லது பிரபின் நாஸில் உள்ள சொற்கள் ஓரளவு தெரியும், குல்லது பிரபில் ஃபலக்கில் உள்ள சொற்கள் ஓரளவு தெரியும். ஏதோ அதுகளோடு சம்பந்தப்பட்ட வரலாறுகள் சம்பவங்கள் கொஞ்சம் நஞ்சம் என்னது எல்லோரும் தெரிந்து கூட வைத்திருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு சூறாக்கள் தான் அவைகள். அப்போ அந்த விஷயங்களை நாங்கள் எங்களோட தஃப்சீரை சரியான விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த விளக்கங்கள், நபித்தோழர்கள் அதற்கு வழங்கிய விளக்கங்கள், அதுபோன்று அது இறக்கப்பட்ட காரணம், அதனுடைய சிறப்புகள், அதனுடைய சந்தர்ப்பங்கள், இது போன்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதனால கொஞ்சம் உறுதியாக நாங்கள் குர்ஆனில் ஒரு சில பகுதிகளை படித்தோம் என்கின்ற ஒரு நிலை என்ன செய்யும் எங்களுக்கு ஏற்படும். எனவே அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, இந்த சூறாக்களுடைய தஃப்சீரை எடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். இதை எனக்கு அதாவது ஜுஸு அம்மையுடைய தஃப்சீரன்னு முழுமையாக எடுக்கலாம், ஆனால் அது பல நாட்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதனால எப்பொழுதும் பாடங்கள் சிலபஸுகள் சுருக்கமாக அமைவது தான் நம்ம அவசரமாக கிரகித்து கொள்ளவும் ஒரு உற்சாகம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது என்ற அடிப்படையில் இந்த அதாவது சூறாக்கள் உள்ள அடங்கிய இந்த பகுதியை நான் தெரிவு செய்தேன். முதல் அம்சம். இரண்டாவது என்னவென்று சொன்னால், நாம் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய ஒன்றுதான் ஒரு முஃமின் என்ற அடிப்படையில் அல் குர்ஆன் எமது அன்றாட வாழ்க்கையை நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய ஒன்று. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயமே ஓதுதல் தான். தஃப்சீர், தர்ஜுமா, விளக்கங்கள் இவைகளெல்லாம் இரண்டாம் பட்சம். முதல் அம்சமே ஓதுவது தான் குர்ஆனுடைய சிறப்பம்சம் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த அடிப்படையில் குர்ஆனை நாம் தஃப்சீர், தர்ஜுமா படிக்கக்கூடிய நாம் எந்த அளவுக்கு நாம் ஓதுகிறோம் என்பதை ஓரளவுக்கு என்ன செய்ய வேணும், நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம படிச்சிருக்கணும். இல்லை என்று சொன்னால் நம்ம தஃப்சீர் தெரிஞ்சிருப்போம், தர்ஜுமா தெரிஞ்சிருப்போம், விளக்கமெல்லாம் சொல்கிற அளவுக்கு நம்ம இருப்போம். ஆனால் எது தெரியாது, குர்ஆன் ஓத தெரியாது என்கிற நிலையில் இருக்கும். அதனால தான் பொதுவாக அரபு மதரசாக்களுக்கு என தெரிவு செய்யப்படக்கூடிய யாரையும் முதலாக என்ன கேட்பாங்க தெரியுமா, குர்ஆன் ஓதலை தான் என்ன செய்வாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா குர்ஆன் ஓத தெரியாமல் பெரிய அறிஞர்களாக இன்றைக்கு நம்ம அந்த குறைகளை நிறைய பேர்ட்ட காணலாம். மிகப்பெரிய அறிஞர்களாக இருப்பார்கள், நிறைய திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள், ஆனால் குர்ஆன் என்ன செய்ய மாட்டாங்க, சரியாக ஓதிக்கொள்ள மாட்டார்கள். சாதாரணமாக இந்த அம்ம ஜுஸுக்குள் உள்ள சூறாக்களை கூட என்ன செய்ய மாட்டார்கள், நான் தஜ்வீத் முறைப்படி என்றதை சொல்லலை, அதையெல்லாம் தாண்டி இந்த சொற்களை கூட என்ன செய்ய மாட்டாங்க, சரியான முறையில் ஓதிக்கொள்ள மாட்டார்கள். இந்த மாதிரி நிலைமை நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. குர்ஆனை ஓதக்கூடிய நிலைமை நம்மகிட்ட கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம அதாவது இந்த ரமலான் 10லே நடந்த அந்த குர்ஆனுடைய பாடங்களை நீங்கள் பார்க்கலாம். சிலர் எப்படி ஓதினாங்கன்னு சொன்னால், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம், உன்னிடத்திலே கேவலத்தையும் தேடுகிறோம். அடைய கருத்து என்ன, வையாக்க நஸ்தஈன், உன்னிடத்திலேயே கேவலத்தையும் தேடுகிறோம் என்ற அர்த்தம் என்ன செய்கிறோம், அதுக்கு வந்துடும். ஆனால் நாங்கள் அல்லாஹு தஆலா அதற்காக வேண்டி எங்களுக்கு தண்டனையோ குற்றமோ பிடிக்க போகிறதில்லை. எதில் குற்றம் பிடிப்பான், நம்ம அதை படிச்சுக்கொள்ள நினைக்கலையே, அதை விளங்கணும்னு நினைக்கலையே, இதனால் அல்லாஹு தஆலா இடத்துல ஒரு பாவம் என்ன செய்து உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதலாவது அம்சம் தஃப்சீர், தர்ஜுமா விஷயங்கள் ஈடுபடக்கூடிய நாம் குர்ஆனை ஓதுகின்ற அறிவு நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பதை அது நாங்கள் தான் தீர்மானிச்சுக்கொள்ளணும். நிறைய பேர் குர்ஆன் வகுப்பு அப்படின்னு வைத்தால் நிறைய பேர் வருவதில்லை. இது அர்த்தம் அவங்கெல்லாம் குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் அர்த்தம் இல்லை, நம்ம தெரியாதவர்கள் என்பது தெரிய வந்துடும் என்பதனால, நம்ம குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் என்பது அந்த இடத்துல தெரிய வந்துடும் என்பதனால அப்படி நடக்குது. ஆனால் இந்த வெட்கம் எங்களை எத்தனை நாளைக்கு தள்ளி வைக்கும்,
நம்ம மரணிக்கின்ற வரைக்கும் இப்படி போனோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தோடு என்ன செய்கிறோம், மரணிக்கிறோம். நம்ம அர்த்தமே தெரியவில்லை, விளக்கமே தெரியவில்லை. ஆனால் ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை? 10 நன்மை. அலிஃப் லாம் மீமை நான் ஒரு எழுத்துன்னு சொல்ல மாட்டேன், ஒரு நன்மை அதுக்கு கிடைக்கும்னு சொல்ல மாட்டேன். அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, எதுக்கெல்லாம் எத்தனை நன்மை? 30 நன்மை. ஆனால் அலிஃப் லாமுடைய கருத்து என்ன நம்மளுக்கு தெரியாது. கருத்து தெரியாமல் ஓதினாலும் கூட குர்ஆனுக்கு நன்மை உண்டு. சிலர் சொல்லுவாங்க கருத்து தெரியாமல் ஓதினால் அது என்ன நன்மை கிடையாது, அது பாத்தில் தான், அதில் கூலி இல்லை அப்படி சொல்லுவார்கள். அப்படி இல்லை, கருத்து தெரியாமல் ஓதினாலும் குர்ஆனில் நன்மை உண்டு. நம்ம விளக்கமே தெரியவில்லை, தஃப்சீரே தெரியவில்லை, தர்ஜுமாவே தெரியவில்லை, எப்படி ஓதினாலும் என்ன இருக்குது? நன்மை உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். எப்படி ஓதினாலும் நமக்கு நன்மை உண்டு என்பதை புரிந்து கொள்ளணும். அப்போ அலிஃப் ஒரு எழுத்து, அலிஃப் லாம் மீம் என்பதற்குரிய கருத்து எங்களுக்கு தெரியாது, ஆனால் நன்மை உண்டு. அப்போ நீங்கள் சிலருடைய தர்ஜுமாவுடைய முக்கியத்துவத்தை கொடுப்பதற்காக வேண்டி, தஃப்சீருடைய முக்கியத்துவத்தை கொடுப்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க? எதிர்மறை அணுகிறாங்க. என்ன? தர்ஜுமா தஃப்சீர் தெரியாமல் குர்ஆனை ஓதினா உங்களுக்கு என்ன நன்மை இல்லை, வெறுமனே ஹிஃபுல் செய்வதில் என்னது நன்மை இல்லை, வெறுமனே ஹாஃபிலாகினா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறேன். அப்படியெல்லாம் இல்லை. குர்ஆனை ஒருவர் ஹாஃபிலாகி அதில் அவர் ஒன்றும் தெரியாமல் இருந்தாலும் கூட அந்த ஹிஃபுலுக்கு என்ன செய்கிறது? நன்மை இருக்கிறது, அதை ஓதுவதற்கு நன்மை இருக்கிறது. அதனால தான் ரசூலுல்லாஹ் அலிஃப் லாம் மீம் என்ன செஞ்சாங்க? உதாரணம் காட்டினாங்க. நாங்கள் விளங்கியோ விளங்காமலோ குர்ஆனை ஓதுவதில் நன்மை உண்டு என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒருவர் குர்ஆனை ஓதி அதை விளங்க முயற்சிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்து அதற்கான முயற்சி எடுக்காமல் இருந்தால் அது பாவம். இதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது கட்டம். விளங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைத்து கூட அவர் என்ன செய்யலை? குர்ஆனை விளங்குவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கலை, படிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலை, வாசிக்க முயற்சி எடுக்கலைன்னா அப்போ என்ன செய்யுது? அவருக்கு பாவம் எழுதப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி குர்ஆனை ஓதுகின்ற விஷயத்தில் கவனம் எடுங்கள். இங்கே அதற்கான சந்தர்ப்பம் என்னது? மக்ரிப் தொடக்கம் இஷா வரைக்கும், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வரைக்கும். அதாவது குர்ஆனை ஓதுவதற்கான சந்தர்ப்பங்கள் என்ன செய்கின்றன? முடிந்த சகோதரர்கள் தனித்தனியாக சிலருக்கு என்ன செய்யலாம்? உண்மையிலேயே இந்த கௌரவ பிரச்சனை இது போன்றவைகள் இருந்தால் அதை எப்படி அணுகலாம் என்கின்ற ஒரு சிந்தனை என்ன செய்யலாம்? கொண்டு வரலாம். அப்போ அன்புள்ள சகோதரர்களே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது நாங்கள் விளங்குவதற்கான சந்தர்ப்பத்தை எப்படி தேடுகிறோமோ அதே போல் ஓதுவதற்கான சந்தர்ப்பத்தையும் அதை படித்துக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தையும் நிறைய தேட வேண்டும். சிலர் இன்னொரு வகையில் இந்த ஓதலை ஒரு கஷ்டப்படுத்திட்டாங்க. அப்படின்னா குர்ஆனை ஓதல், தஜ்வீத் முறைப்படி ஓதல் அப்படின்ற அந்த வார்த்தையை பிரிச்சுட்டாங்க. இது எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தினா நாங்கள் பேசுகிற வார்த்தைகளை என்ன செய்யும்? நிறைய அப்படி வரக்கூடிய அமைப்பில் ஆகிட்டு குர்ஆனை ஓதுதல், தஜ்வீத் முறைப்படி ஓதுதல் என்று பிரித்து சஹாபாக்கட காலத்துல எல்லாம் இருக்கலை. குர்ஆனை முறைப்படி ஓதுதல், அவ்வளோதான். குர்ஆனை முறைப்படி ஓதுதல். ஒருவருக்கு ஓத தெரியாதுன்னா அவருக்கு ஓத தெரியாதுதான். முறைப்படி ஓதுதல் என்றதான் என்ன செஞ்சது? இருந்தது. நம்ம இப்படி அதாவது எந்த முறையில் ஓதணுமோ அந்த முறையில் ஓதுதல் மட்டும்தான் ஓதலோடு சம்பந்தப்பட்டது. மற்றபடி எதுவுமே என்னது 2 முறை என்கின்ற அடிப்படையில் அதுக்குள்ளே வராது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது இரண்டாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தஃப்சீரை, விளக்கத்தை, தர்ஜுமாவை தெரிந்து கொள்ளக்கூடிய நாம் ஓதலில் எவ்வளோ கவனமாக இருக்கிறோம். ஓதுவது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமும் அல்ல. நாம் முயற்சி எடுத்தோம் என்று சொன்னால் எத்தனையோ விஷயங்களை படிக்கக்கூடிய நாம், எம்மளால் புரிந்து கொள்ள முடியாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் படிக்கக்கூடிய நாம் இதில் கொஞ்சம் கவனம் எடுத்தோம்னா அதுக்கு என்ன செய்யும்? அல்லாஹு தஆலா நம்மளுக்கு அந்த அறிவை தருவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம். மூன்றாவது சகோதரர்களே, தஃப்சீர் என்கின்ற நேரத்தில் இன்றைக்கு நிறைய தஃப்சீர்கள் நடத்தப்படக்கூடிய பாடங்களுடைய ஒரு குறைபாட்டை நான் இங்கே வெளிப்படையாக சொல்லணும். தஃப்சீர் நடத்தப்படக்கூடிய நிறைய பாவங்களுடைய ஒரு குறைபாடு என்ன? நிறைய பாடங்களுடைய என்ன ஒரு குறைபாடு என்று சொன்னால், தஃப்சீர் என்ன எடுப்பாங்க? தஃப்சீர் என்ன எடுத்துட்டு உதாரணமாக அதாவது ஒரு குர்ஆனுடைய வசனத்தை நான் எடுக்கிறேன் உங்களுக்கு தஃப்சீருக்கு எடுத்த பின்னால் தர்பியா ரீதியான விளக்கங்கள் அதுக்கு நிறைய கொடுத்துக்கொண்டு போவாங்க. என்ன இந்த வசனம் என்னதை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதனால்தான் சஹாபாக்கள் இவ்வளோ தியாகம் செய்தார்கள். சரியா? சஹாபாக்களுடைய தியாகங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்று ஒரு அரை தியாகம் என்ன செஞ்சிடும்? சஹாபாக்களுடைய தியாகம் சம்பந்தமாக போகும். அதுக்கு பிறகு நவீன இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்குறோம் அமெரிக்காவுடைய வீழ்ச்சி என்ன, இப்படி என்பது ஒரு மணி தியாகம் என்ன செய்யும்? இது தஃப்சீர் பாடமாகத்தான் என்ன செய்யப்படும்? பதிவு செய்யப்படும். ஆனால் அந்த அத்தியாயத்துக்கும் அந்த அத்தியாயத்தை தஃப்சீர் பண்ணுறதுக்கும் இல்லை சொல்லப்பட்ட விஷயத்துக்கு நேரடி சம்பந்தம் என்னது? இல்லை. இதெல்லாம் தியாகம். உதாரணமாக நான் எப்போ சஹாபாக்களோட தியாகத்தை பேசலாம்? சஹாபாக்களுடைய தியாகம் சம்பந்தமான ஒரு வசனம் வருகிறது. சஹாபாக்கள் தியாகம் செய்தனால் அவர்களுக்கு சுவர்க்கம், அவர்கள் முந்திக் கொண்டதனால் அவருக்கு சுவர்க்கம் என்ற நேரத்தில் என்ன செய்யலாம்? நான் அதை சொல்லலாம். அதை இட்டு உதாரணமாக குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு தாலா ஒருவன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு, அல்லாஹு தாலா ஒருவன் என்பதுதான் இஸ்லாத்துடைய பேசிக்கான பிரச்சாரம் என்று சொல்லிட்டு சஹாபாக்கள் இந்த ஒருவன் என்பதற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள், பிலால் ரலியல்லாஹு பட்ட கஷ்டம் என்ன, அப்படிப்பட்ட கஷ்டம் என்ன, நபியர் ஹிஜ்ரத்து போனாங்க, எல்லாம் இப்படி இருக்குதே. இது தஃப்சீர் அல்ல. நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். இப்படி தஃப்சீர் செய்வதாக இருந்தால் இன்றைக்கு உலகத்தில் எல்லாருக்கும் தஃப்சீர் செய்யலாம். ஏன்னா எல்லார்ட்டையும் மௌலூமாத் இருக்குது.
எல்லார்ட்டையும் தகவல்கள் இருக்குது. ஒரு சூரத்தை கொடுத்துட்டு என்ன செய்யலாம், நேரடியாக தஃப்சீரில் இறங்கிறோம். அதுக்கு பேர் என்ன, தஃப்சீர். முஃபஸ்ஸிர் என்ற ஒரு ஸ்பெஷாலிட்டியே என்னது அந்த இடத்துல இருக்காது. முஃபஸ்ஸிர் நம்ம இஸ்லாமிய வரலாற்றில் அடிக்கக்கூடிய இப்னு கதீரை பிரித்து, தபரியை பிரித்து, குர்துபியை பிரித்து எல்லாம் இப்படி தனியாக அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் தர்பியரியான தஃப்சீர் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனால் அதுவல்ல தஃப்சீர், அது தஃப்சீர் இல்லை. நீங்கள் எந்த ப்ரோக்ராமை கேட்டாலும் அதை புரிஞ்சுக்கணும். எந்த இதை கேட்டாலும் தலைப்பை நம்ம போட்டுடலாம், ஆனால் அது எப்படி அமையணும்ன்றது மிக முக்கியம். தஃப்சீர் என்பது அந்த வசனத்தில் இருந்து நம்ம அவுட் ஆகக்கூடாது. எக்ஸ்ட்ராவா டாபிக்களுக்கு என்ன செய்யக்கூடாது, நாங்கள் போகக்கூடாது. அதில் தான் நிற்கணும். அந்த விஷயத்தோடு சம்மந்தப்பட்டதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், சுழண்டு கொண்டு இருக்கணும். அதோடு அது முடிஞ்சுது. அந்த வசனம் தரக்கூடிய தர்பியா ரீதியான பிரயோசனங்கள், அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், அதனுடைய விளைவுகள், இதெல்லாம் என்னது, அது இன்னொரு பகுதி என்பதை புரிந்து கொள்ளணும். இதே மாதிரி தான் ஹதீஸ் விளக்கமும் இதே மாதிரி தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இந்த நான் இப்போ எடுக்கக்கூடிய இந்த சூறாக்களுடைய விஷயங்கள் எல்லாம் இயன்றளவு முயற்சித்து அந்த பகுதியுடைய எல்லையை தாண்டாமல் இருப்பதற்கான எல்லா விஷயங்களோட என்ன செய்யும். அதில் தான் உங்களுக்கு நிறைய தகவல் என்ன செய்யும் இருக்கும். இல்லை என்று சொன்னால் தஃப்சீர் என்ற தலைப்பாக தான் இருக்கணும். அவர் என்ன பண்ணுறாரு, பேன் பண்ணிட்டு இருக்கிறார் என்னது ஆகிரும். தலைப்பு தஃப்சீர், ஆனால் என்ன பயானு தஃப்சீரா என்ன செஞ்சிடும், தஃப்சீருடைய பயான் தான் போய்கொண்டிருக்கிற என்ற அமைப்பில் ஆகிறோம். அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன். நான்காவது புரிஞ்சு கொள்ளணும், தஃப்சீர் என்ற அடிப்படையில் இப்படி இருக்கக்கூடாது, இன்னொன்று இருக்கக்கூடாது. என்ன, உதாரணமாக தஃப்சீர் சில விஷயங்களுக்கு தஃப்சீர் என்று இறங்கி படிக்கிற நேரத்தில் அப்படி விரிவாக சொல்லிக்கிட்டு போவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இதில் நான் என்ன செய்யக்கூடாது, புகழ் என்றால் என்ன, அல்ஹம்து, வார்த்தைக்கு வார்த்தை நான் உங்களுக்கு தஃப்சீர் பண்ணுறது, மொழிபெயர்ப்பு ஓகே, வார்த்தைக்கு வார்த்தை தஃப்சீர் பண்ணக்கூடாது. வார்த்தைக்கு வார்த்தை தஃப்சீர் என்ன, எங்கே விளங்கலையோ, எங்கே விளங்கப்படுத்த வேண்டுமோ, அல்லது எங்கே அதிகமான விளக்கம் இருக்கிறதோ அதை மட்டும் சொல்வது தான் தஃப்சீர். தர்ஜுமா தான் நம்ம இந்த வார்த்தைக்கு இந்த தர்ஜுமான்னு சொல்லலாம். தஃப்சீரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இப்போ நான் குல் ஹுவல்லாஹு அஹத் எடுக்கிற நேரத்தில் குல் என்றால் ஓதுவீராக, இந்த ஓதுவீராண்ட என்ன தெரியுமா அப்படி என்று விளங்கப்படுத்துறது என்னது, தஃப்சீர் இல்லை. இதுவும் டைம் என்ன செய்யும், சும்மா வீணாக என்ன செய்யும், கழிக்க செய்யும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள இதெல்லாம் கவனித்து எந்த இடத்துல தஃப்சீர் தேவையோ, எந்த இடத்துல நீங்கள் தஃப்சீர் இல்லாமலும் விளங்குவீங்களோ அது தேவையில்லைங்க. நீங்கள் எந்த இடத்துல தஃப்சீர் தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் என்ன செய்யணும், தஃப்சீர் இருக்கணும். இந்த 4 விஷயங்கள் தான், இந்த 4-5 விஷயங்கள் தான் நம்ம தஃப்சீர் என்ன செய்யும், ஒழுங்காக கொண்டு செல்லும் என்கின்ற அடிப்படையில் இப்போ முதலாவதாக நாங்கள் இந்த பகுதியை விட்டு இரண்டாவது முன்னுரைக்குள்ள நுழைவோம். முன்னுரையே நிறைய சொல்லணும் சரியா. இரண்டாவது முன்னுரைக்குள்ள அது என்ன, தஃப்சீரை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் இப்போ நான் தஃப்சீர் எப்படி செஞ்சால் இந்த வகுப்பு நன்றாக இருக்கும் என்பதை சொன்னேன். இரண்டாவதாக தஃப்சீரை பற்றி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தஃப்சீரை பொறுத்த வரைக்கும் சஹாபாக்களுடைய காலத்திலே ஒரு வசனத்துக்கு விளக்கம் சொல்வதற்கு மிகவும் அஞ்சுகின்றவர்களாக இருந்தார்கள். ஒரு வசனத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, மிகவும் அஞ்சுகின்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாம் குர்ஆன் விஷயத்தில் என்னது தஃப்சீருக்கு பயப்படுறதே இல்லை. தைரியமாக என்ன செஞ்சுருவோம். இதுக்கு என்ன கருத்தாகும், இது கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்ச அளவில் அமெரிக்கா நடந்த அந்த சம்பவம் இதே, அதுதான் இதை அவசரமாக என்ன செஞ்சுருவோம், என்னத்தையும் அவன்கிட்ட ஜாயின் பண்ணி நம்ம தஃப்சீர் சொல்கிறதுல மிகவும் லகுவாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் மிகவும் அஞ்சினார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு விஷயத்திற்கு நான் தஃப்சீர் சொல்லுவதனால் எந்த பூமி என்னை சுமக்கும் அப்படி என்று சொல்லி என்ன செய்தார், நான் தவறாக தஃப்சீர் சொல்லிட்டா எந்த பூமி என்னை சுமக்கும் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன முதலாவது வார்த்தை, அந்த நபித்தோழர்கள் சொன்ன ஒரு முதலாவது வார்த்தை தான் இன்கான சவாபன் ஃபமின் அல்லாஹ், இது சரியாக இருந்தால் அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. வைன்கான ஹதான், அது தவறாக இருந்தால் அது என்னோடு சம்பந்தப்பட்டது, இறைவனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எந்த சம்பந்தமும் இதில் இல்லை, எனது தவறால் நடந்தது. ஏனென்றால் தஃப்சீர் என்பது என்ன என்று சொன்னால், ஒருவர் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு இதுதான் அல்லாஹ்வுடைய விளக்கம், அல்லாஹ்வுடைய நோக்கம் இதுதான் என்று சொல்வதுதான் தஃப்சீர். அல்லாஹ் இந்த வசனத்தில் இதுதான் நாடுகிறான், அல்லாஹ்வுடைய நோக்கம் இதுதான், அல்லாஹ் இதைத்தான் சொல்ல வந்தான், அதான தஃப்சீர். அப்போ அல்லாஹ் இதைத்தான் சொல்ல வந்தான்டா அது எவ்வளோ பெரிய எல்லைக்குள்ளே இருக்கணும். எப்படி நம்ம சொல்லுவோம், சாதாரணமாக நம்ம மேலிடத்திலிருந்து வரக்கூடிய கடிதங்களுக்கெல்லாம் அப்படி விளக்கமே சொல்ல மாட்டோம். மிச்சம் கவனமாக என்ன செய்வோம், இருப்போம். இது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய விஷயத்தில் என்ன செய்யணும், அல்லாஹ் இதைத்தான் நாடினான் என்பது மிக ஒத்தன்டிக்காக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யணும், அதில் நாங்கள் பேசணும். எனவே தஃப்சீர் விஷயத்தில் நபித்தோழர்களோட காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் பிற்காலத்தில் வந்த தஃப்சீர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா நபித்தோழர்கள் கிட்ட வைக்காத அளவுக்கு தஃப்சீர் என்ன செஞ்சுக்கிறாங்க, செய்கிற அளவுக்கு வந்திருக்குது. இன்னொரு செய்தி பாருங்கள், பின்னால் விரிவாக தஃப்சீர் எழுதுகின்றவர்களில் சில பலகீனமான சிந்தனை உள்ள இருப்பாங்களே. இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள்லேயே எதில் ஃபேமஸானவர்கள், பிரபலியமானவர்கள்,
குர்ஆனுக்கு தஃப்சீர் வழங்குவதில் பிரபல்யமானவர்கள். நபி அவர்கள் அவருக்காக பிரார்த்தனையும் செய்திருக்கிறார்கள். இதனால் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழு குர்ஆனுக்கு தஃப்சீர் செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு குர்ஆனுக்கு தஃப்சீர் என்ன செய்யலை, இப்னு அப்பாஸுக்கு இல்லை. இந்த கவலையில் ஒரு ஆள் என்ன செஞ்சார், இப்னு அப்பாஸுடைய தஃப்சீர் என்று வார்த்தைக்கு வார்த்தை முழுசாக தஃப்சீர் எழுதி விட்டார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனிலிருந்து அந்த குலபி ரப்பினாஸ் வரைக்கும் தஃப்சீர் இப்னு அப்பாஸ் என்னங்கிட்டா தன்வீருல் மிக்பாஸ் ஃபி தஃப்சீர் இப்னு அப்பாஸ் அப்படி என்று டோட்டலாக என்னது இப்னு அப்பாஸ்லாம் சொன்னாங்க தஃப்சீர் எழுதினா. நான் சொல்லவே இல்லை, அவர் என்ன சொல்லவே இல்லாத ஒரு தஃப்சீரை வார்த்தைக்கு வார்த்தை ஒரு தஃப்சீர் என்ன செஞ்சுக்கிறான், நபித்தோழர்களோட பேரில் இட்டுக்கட்டப்பட்ட தஃப்சீர்களும் என்ன செய்தன உருவாகின. அப்போ நபித்தோழர்களுடைய காலத்தில் தஃப்சீர் என்பது மிகப்பெரிய பேண்டுதலோடு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் தஃப்சீர் பிர் ரஇ அவர்கள்ட்ட குறைவாக இருந்தது. தஃப்சீர் பிர் ரஇ என்றால் ஒரு இடத்துல விளக்கம் சொல்கிற நேரத்தில் ஒரு ஹதீஸை வச்சோ ஒரு குர்ஆனை வச்சோ விளக்கம் சொல்லுவாங்களே ஒழிய தங்களுக்கு இந்த கருத்து படுகிறது என்ற விளக்கத்தை சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு நிறைய பயப்படுவார்கள். ஆனால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. இந்த இடத்துல இந்த கருத்து தான் பொருத்தமானது என்று அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதில் என்ன செஞ்சாங்க, பேணுதலாக இருந்தார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பிற்காலத்தில் வளர வளர தஃப்சீர்களில் ஒரு விஷயம் கூடுதலாக சேர்க்கப்பட்டது. என்ன, இஸ்ராஈலியாத்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்லுவோம், இஸ்ராஈலியாத். இஸ்ராஈலியாத் என்ன, பனு இஸ்ரவேலர்களுடைய விளக்கங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹத்திஸு அன் பனி இஸ்ராஈல ஃபலா ஹரஜ். பனு இஸ்ரவேலர்கள் ஏதாவது ஒரு செய்தி உங்களிடத்தில் சொன்னால் நீங்கள் அவர்கள் சொன்னதை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர்கள்ட்ட என்ன வேதம் இருந்தது, தௌராத் இன்ஜீல் எல்லாருமே பனு இஸ்ரவேல் தான் விளங்கிட்டா. அப்போ அவங்கள்ட்ட அது இருந்ததுனால அவங்க என்ன செய்வாங்க, அதிலிருந்து படித்த விஷயங்களில் ஒன்றை கலந்து என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னால் ஹத்திஸு அன் பனி இஸ்ராயில், அவர்கள் ஏதாவது சொன்னால் நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க, சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை, ஃபலா ஹரஜ். ஏன் தெரியுமா, ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் செய்ய வேண்டாம். இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, இதா ஹத்தஸகும் பனி இஸ்ராயில் ஃபலா துஸத்திகுஹும் வலா துகத்திபுஹும். அவர்கள் உங்களுக்கு ஏதாவது செய்தியை சொன்னால் அவர்களை உண்மைப்படுத்தவும் வேண்டாம், பொய்ப்படுத்தவும் வேண்டாம். உண்மையாக இருந்தால் நீங்கள் பொய்ப்படுத்தவும் இல்லை, பொய்யாக இருந்தால் நீங்கள் உண்மைப்படுத்தவும் இல்லை. ஏன்னா அவங்க அந்த மாதிரி சில விளக்கங்கள் வரும். அப்போ உதாரணமாக வகல்லக்கத்தில் அபுவாப வகாலத் ஹைத்தல குர்ஆன் வசனம், அந்த பெண்மணி கதவுகளை எல்லாம் மூடிவிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தவறான நடத்தை கலைத்தான்னு பார்க்குறோம். இதில் அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 8 கதவுகள் இருந்தன. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வீட்டை அடைத்ததுக்கு 8 கதவுகள் இருந்தன. இதை என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால், இப்போ இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, பனு இஸ்ரவேலர்கள் ஏதாவது சொன்னால் நீங்கள் பதிவு செய்யுங்கன்னு சொன்னாங்களா, இதில் நிறைய தவஸ்ஸுஆ போயிட்டாங்க, விரிவாக போயிட்டாங்க. ஏன், பனு இஸ்ரவேலர்களுடைய இந்த தஃப்சீர்கள்லாம் இந்த இடங்களில் நுழைய ஆரம்பிச்சுது. என்ன, வகல்லக்கத்தில் அபுவாப், கதவுகளை மூடிவிட்ட இடத்துல வருவிய அறிவிக்கப்படுகிறது, அந்த கதவுக்கு 8 அந்த வீட்டுக்கு 8 கதவுகள் இருந்ததாக, அல்லது அந்த அறைக்கு 8 கதவுகள் இருந்ததாக ஒரு செய்தி கிடைத்திருக்கு. இப்படி போடுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன, இதுக்கு சொல்கிறது இஸ்ராஈலியாத்னு சொல்லுவாங்க. இதுக்கு சொல்லுவார்கள் இஸ்ராஈலியாத். இந்த மாதிரியான இஸ்ராஈலியாத்துக்கள் என்று சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சன, தஃப்சீரில் நுழைந்தன. உதாரணமாக தஃப்சீர் இப்னு கஸீர் மிக சிறந்த ஒரு தஃப்சீர். ஏன் மிக சிறந்த தஃப்சீர்னு சொல்கிறதுக்கு காரணம், இமாம் இப்னு கஸீர் அவர்கள் ஒரு ஹதீஸ் கலை அறிஞர். இமாம் இப்னு கஸீர் அவர்கள் ஒரு ஹதீஸ் கலை அறிஞர். அப்போ அவர் என்ன செய்வார், அதில் செய்தியை பதிஞ்சா இது லைஃப், இது சஹி அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் இஸ்ராஈலியத் விஷயங்கள் நிறைய இப்னு கஸீரில் இருப்பது இப்னு கஸீருடைய குறைகளில் உண்டு. இப்னு கஸீருடைய குறைகளில் உண்டு. இஸ்ராஈலியத் அவர் சொல்லுவார், அறிவிப்பால் வரிசையோட சொன்னாலும் கூட இஸ்ராஈலியத் அவைகளில் இருப்பது என்ன, அவருடைய பிழைகளில் உண்டு அல்லது அவருடைய குறைபாடுகள் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மேற்குலகம் இருக்கிற, மேற்குலகம் என்றால் முஸ்லீம் சமுதாயத்தில் மேற்குலகம் என்றால் எந்த பிரதேசம் சொல்லுவோம், ஸ்பெயின் விளங்கிட்டா. ஸ்பெயினை தான் என்ன செய்வோம், பிரபல்யமாக சொல்லுவோம். ஸ்பெயினில் இருந்து வரக்கூடிய தஃப்சீர்களில் இஸ்ராஈலியத் குறைவாக இருக்கும். ஸ்பெயினுடைய தஃப்சீர்களில் இஸ்ராயலிய தாக்கம் என்ன செய்யும், குறைவாக இருக்கும் என்பது அபு ஹையான் அல் அந்தலுசி, குர்துபி விளங்கிட்டா. இது போன்றவர்கள்லாம் எங்கே சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது ஸ்பெயினோட சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது மேற்குலகத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். இவர்களுடைய தஃப்சீரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா அந்த நம்முடைய இயன்ற அளவுக்கு அந்த கன்செப்ஷனலான மெத்தட் தான் என்ன செய்யும், அவர்களுடைய விஷயங்களில் அணுகப்பட்டிருக்கும் என்பதை நாங்கள் ஓரளவு தஃப்சீர் சம்பந்தமாக என்ன செய்ய வேண்டும், இந்த அளவுக்கு தான் தஃப்சீருடைய சப்ஜெக்ட் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றாலும் தஃப்சீர் என்பது ஹதீஸ் கிரந்தங்களை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை மட்டும் சுமந்த நூல் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகளும் அதில் இருக்கும், சொந்த ஆய்வுகளும் இருக்கும், இஸ்ராஈலியாத் இருக்கும், இன்னும் சில தஃப்சீரில் கிட்டவே நெருங்கலாத கற்பனை கதைகள் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும். நல்ல தஃப்சீர்களில் இந்த மாதிரி என்ன செய்யாது, இருக்காது என்பதை நாங்கள் ஓரளவு தஃப்சீர் சம்பந்தமாக நாங்கள் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் என்னால் முடிந்த சுருக்கமான ஒரு அறிமுகம். இந்த அறிமுகத்தோடு நாங்கள் முதலாக இன்ஷா அல்லாஹ் படிக்க இருக்கக்கூடிய
அதாவது சூறாக்கள் முதலாக 3. ஏன்னா அந்த 3 ஒன்றாக நான் படிக்க நினைக்கிறதுக்கு காரணம் அந்த 3 அடிக்கடி ஒன்றாகவே பேசப்படும். என்ன? சூரத்துன் நாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் இஹ்லாஸ். இந்த 3 எப்பொழுதுமே என்ன செய்யும்? ஒன்றாகவே பேசப்படக்கூடிய விஷயமாக இருந்ததுனால சில சிறப்புகள் கூட அதுகளுக்கு ஒன்றாகவே வந்திருப்பதனால நாங்கள் ஆரம்பமாக அந்த 3 சூறாக்களையும் ஒன்றாக படிப்பதற்கு அதாவது இந்த இதை ஆரம்பிக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், முதல் அம்சம் இதை வந்து நாங்கள் எப்படியும் ஒரு 3 வாரங்கள் இந்த 3 சூறாக்களுக்கும் என்ன செய்யும் போகும். இந்த 3 சூறாக்களுக்கும் ஒரு 3 வாரம் என்ன செய்யும் அதில் போயாகும். அதனால் முதல் வாரம் என்னென்னு சொன்னால் தஃப்சீருக்கு 2 வாரமும் அறிமுகத்துக்கு 1 வாரமும் இதனுடைய. இப்போ இன்றைக்கு வந்து நம்ம அந்த அறிமுக விஷயத்தை என்ன செஞ்சுருவோம், இந்த சூரத்தில் எடுத்துருவோம். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் முடிக்கவும் வேணும், அறிமுகத்தை என்ன செய்யணும், சுருக்கமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டும். என்னென்னு சொன்னால் இந்த சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் இஹ்லாஸ் இந்த 3 சூறாக்களும் எமது வாழ்க்கையில் நிறைய இடங்களில் ஒன்றாகவே சம்பந்தப்படுவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சரி பிழை எல்லாத்தையும் தாண்டி எங்களை வாழ்க்கையில் சம்மந்தப்படுற இடங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நிறைய பேர் காலை மாலை எதுவால் என்ன செய்வாங்க, அதை ஓதுவார்கள். இன்னும் சிலர் என்ன செய்வார்கள், தொழுகைக்கு பின்னால் அதனை ஓதுவார்கள். இரவு நேரத்தில் என்ன செய்வாங்க, அதாவது ஓதுவார்கள். நோய் நொடிகள் வருகிற நேரத்தில் இதனை என்ன செய்வார்கள், ஓதுவார்கள். இது போல என்னது பல இடங்களில் இது என்ன செய்கிறது, சம்பந்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதில் சரி பிள்ளையெல்லாம் நான் சஹீஹ் லைஃப்பில் இதில் சொல்லிடுவேன். எனவே இந்த சூரத்தை ஒன்றாக நாங்கள் எடுப்பது நல்லது. இப்பொழுது சூரத்துடைய தஃப்சீருக்குள் வருவதற்கு முன்னால் அந்த சூரத்தோடு வெளிவாரியாக சம்பந்தப்படக்கூடிய சில விஷயங்களை நாங்கள் அறிமுக வகுப்பில் கண்டுருவோம். அதுக்கு பின்னால் தஃப்சீருடைய பகுதிகள் என்ன செய்வோம், நுழைவோம். அன்புள்ள சகோதரர்களை, முதலாக எந்த சூறாவை நாங்கள் எடுத்தாலும் படித்துக்கொள்ள வேண்டிய, தஃப்சீரில் படிக்க வேண்டிய முதல் அம்சமே என்ன, எங்கே இறங்கியது, சபபுன் நுசூல். எங்கே இறங்கியதற்கான காரணம். நாங்கள் சபபுல் நுசூல் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி சபபுல் உரூதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. சபபுல் உரூத், சபபுல் உரூதுன்னா என்ன, ஹதீஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹதீஸை நபிகள் ஏன் சொன்னார்கள், எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், எப்பொழுது சொன்னார்கள், அதுக்கு என்ன சொல்லுவாங்க, சபபுல் உரூத். ஹதீஸுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த குர்ஆனுக்கு என்ன சொல்லுவாங்க, சபபுன் நுசூல். விளங்கிட்டேன். அது என்ன இறங்கியது, இது அப்படி இல்லையே, இறங்கியதுன்னு சொல்ல மாட்டோம். இந்த வகை வந்து நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 வகையாக இருந்தாலும் அது வந்த மெத்தட் வேறு. இது என்னது, இரக்கம் என்று அல்லாஹ் தஆலா நேரடியாக என்ன செய்யறான், பேசுகிறான். அதுக்கு சபபுன் நுசூல் என்ற வார்த்தையும் அதற்கு சபபுல் உரூத் சம்பந்தமான நூட்களும் அஸ்பாபு உரூதில் அஹாதீஸ், அஸ்பாபு உரூதில் ஹதீஸ், இந்த ஹதீஸ் வந்ததற்கான ரீசன் என்ன என்று தனி நூட்கள் என்ன செய்கின்றன இருக்குன்னு இதுக்கு சொல்கிற சபபுல் உரூத். அப்போ நிறைய பேர் நினச்சிக்க சபபுல் நுசூல் நிறைய படிக்கணும்னு சொல்லி, அதோட இப்போ இன்னொரு ஆசை வந்துடும், சபபுல் உரூத் என்ன செஞ்சுருவோம் நம்ம படிக்கணும்னு சொல்லி. அப்போ இது மாதிரி சபபுன் நுசூல், இதில் எந்த செய்தியிலும் நம்ம சபபுன் நுசூல் படிக்கணும். ஏன் இறங்கியது, எப்படி இறங்கியது, எங்கே இறங்கியதுன்ற மாதிரியான அந்த விஷயங்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குல்லாது பிரப்பின் நாஸ், குல்லாது பிரப்பில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத் ஏன் இறங்கியது என்பதற்கான எந்த சஹீஹான காரணங்களும் இல்லை. விளங்கிட்டா, ஏன் இறங்கியது என்பதற்கான, ஏன் இறங்கியது என்று சொன்னால் நேற்று அல்லாஹ் தஆலா எனக்கு இறக்கினா அப்படின்றதெல்லாம் ஏன் இறங்கியதில்லை. ஏன் அதை இறக்கினான்னு ரீசன் என்ன செய்யணும், அதில் இருக்கணும். அப்படி இல்லைண்டா அது என்ன, அதாவது சபபுன் நுசூல் அல்ல. அப்போ சபபுன் நுசூல் இந்த 3 சூறாக்களுக்கும் இல்லை. ஆனால் ஒரு ரீசன் சொல்லுவார்கள். என்ன ரீசன் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது. சூனியம் செய்யப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூனியத்தால் பாதிப்புற்ற நிலை இருந்தது. சஹீஹ் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. இந்த நேரத்தில் இந்த அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியத்தை அகற்றுகிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, இந்த 2 சூறாக்களையும் குல்லௌது பிரப்பின் நாஸ், குல்லௌது பிரப்பில் ஃபலக்ங்கிறது 11 முடிச்சுக்கள் என்ன செஞ்சது, அந்த ஒவ்வொரு முடிச்சுக்களும் இந்த ஒவ்வொரு வசனங்கள் மூலம் அவிழ்க்கப்பட்டன என்ற ஒரு சம்பவம் சொல்வார்கள். இது வந்து மிக ஆதாரமற்ற பலகீனமான தஈஃபான ஒரு செய்தி. இது வந்து என்னது, அப்போ அது இருந்தால் சபபுன் நுசூல், அது இருந்தால் அது சபபுன் நுசூல், ஆனால் அது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. அதற்கு 2 விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த வரக்கூடிய ஹதீஸை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும் சொல்கிறேன். சஹீஹுல் புகாரியில், சஹீஹ் முஸ்லிமில் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சூனியம் சம்பந்தமாக அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் யார், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தான் என்ன செய்கிறாங்க, இதை அறிவிக்கிறாங்க. இதில் ஏன் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட செய்தியை ஏனைய நபித்தோழர்கள் என்ன செய்யவில்லை, அறிவிக்கவில்லை அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி என்ன செய்வார்கள், கேட்கவில்லை. மதீனாவில் ஒரு பிரபல்யமான அம்சம் ஏன் அறிவிக்கவில்லை அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் ஏற்பட்டதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்று ஹதீஸில் வரக்கூடியது என்ன பாதிப்பு, மனைவிடத்தில் செல்வார்கள், செல்லவில்லை, ஆனால் சென்றதாக நினைப்பார்கள் என்ற மாதிரி வருது. இது யாருக்கு தெரிஞ்சிருக்கும், மனைவிக்கு மட்டும்தான். விளங்கிட்டா,
அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிப்பு வெளிப்படையான பெரிய ஒரு பாதிப்பாக என்ன செய்யலை இருக்கல என்பதனாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் பாதிக்கப்பட்ட அந்த நேரத்திலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சூனியத்தை தேடியும் என்ன செய்கிறாங்க, அதை அவிழ்க்க தேடியும் என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. அப்போ ரசூல்லாம் சுய புத்தியோட சிந்தனையோட தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தடமாத்தை என்ன செய்தது இருந்த இடத்தை பார்க்குறோம். இதை யார் தெரிஞ்சிருப்பாங்க? மனைவிமார்கள் தான். எனவே மனைவிமார் மூலம் என்ன செஞ்சது செய்தி வந்ததே தவிர முழு மதீனாவிலும் இந்த ஏன் வரலைன்னா முழு மதீனாவுக்கு அந்த பாதிப்பு பிரபல்யமான ஒரு பாதிப்பாக என்ன செய்யலை இருக்கல. அந்த ஹதீஸுடைய அந்த வாதம் எங்களுக்கு சார்பாக தான் என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர் ஆயிஷா ரதியல்லாஹுடைய இந்த அறிவிப்பில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் சுஃபியான் இப்னு உயைனா என்றவர் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாளர். அந்த அறிவிப்பாளர் வரிசையில் சுஃபியான் இப்னு உயைனா சுஃபியான் என்று 2 பிரபல்யமான அறிஞர்கள் இருக்கிறாங்க. அபு சுஃபியான் 2 பேர் மாதிரி சுஃபியான் என்று 2 பிரபல்யமான அறிஞர், சுஃபியான் தௌரி, சுஃபியான் இப்னு உயைனாண்டு. இதில் சுஃபியான் இப்னு உயைனா இதில் வராரு. இந்த சுஃபியான் இப்னு உயைனாவுடைய நிறைய மாணவர்கள் இந்த செய்தியை சொல்லவே இல்லை. எந்த செய்தியை? இந்த 2 சூரத் இறங்கின சம்பவத்தை சொல்லலை. அதனால தான் புகாரில் அந்த அறிவிப்பு வருது, முஸ்லீமில் வருது, எத்தனையோ கிரந்தங்களில் வருது. எங்கேயும் இந்த அறிவிப்பு என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. ஒரே ஒரு இடத்துல இந்த சுஃபியான் இப்னு உயைனாவுடைய வழியாக ஒரே ஒரு அறிவிப்பாளர் என்ன செய்கிறாரு, இந்த செய்தியை சொல்லுகிறார். அவர் மனநமுள்ள மிகவும் தரமான அறிவிப்பாளர் அல்ல, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் தரமான ஒரு அறிவிப்பாளர் அல்ல. அதனால் இந்த செய்தி என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஷாத் அப்படின்னு சொல்லுவார்கள். என்ன சொல்வார்கள்? ஷாத் அப்படி என்று சொல்லுவார்கள். அதாவது அதிகப்படியாக மற்றவர்கள் அறிவிக்காத ஒரு செய்தியை பலமற்ற அல்லது மிகவும் பலமற்ற ஒருவர் அறிவித்தால் அதை என்ன செய்ய மாட்டோம், எடுக்க மாட்டோம். இது ஒன்று. இந்த செய்தி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் அறிவிச்சாங்களான்னு கேட்டால் இல்லை. ஸைத் இப்னு அர்கம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, அறிவித்திருக்கிறார்கள். அர்கம் ரதியல்லாஹு அன்ஹு அல்ல, ஸைத் இப்னு அர்கம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஸைத் இப்னு அர்கம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பிலும் ஒரு அறிவிப்பில் மாணவர்கள்லேருந்து ஒரு மாணவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த என்னது சூரா குல் அஊது பிரபில் ஃபலக் என்ன செய்தது இறங்கியது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி அவிழ்த்தார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறது வருகிறது. இது முஸ்னத் இப்னு அதாவது முஸ்னத் அப்த் இப்னு ஹுமைத் என்ற கிரந்தத்தில் வருது. இந்த செய்தியும் சாதானது பலகீனமானது செய்தி. நான் அதை விரிவாக என்ன செய்யலை போகலை. ஆனால் இந்த 2 செய்தியும் ஆதாரமற்ற செய்தி, பலகீனமான செய்தி. எனவே இதன் காரணமாகத்தான் இந்த சூரா இறங்கிய இந்த நம்பிக்கை என்னது தவறானது. இன்னொரு வகையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த சூரத்து மதீனாவில் இறங்கியதா மக்கியாவில் இறங்கியதா என்று கருத்து முரண்பாடு வந்த சூரத்துக்கெல்லாம் 2 இது. மதீனாவில் இறங்கியதா மக்காவில் இறங்கியதாண்டு கருத்து முரண்பாடுகள் இடம்பெற்ற சூரத்துக்கெல்லாம் 2. அப்படி என்று சொன்னால் இதுதான் காரணமாக இருந்தால் இந்த கருத்து முரண்பாடு வந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. இதுதான் காரணமாக இருந்தால் வந்திருக்காது. ஏன்? யூதன் என்ற அந்த சாப்டரை ஆரம்பிக்கிறது எப்போ? மதீனால. அப்போ சூனியம் செய்யப்படுற சப்ஜெக்ட் எப்போ? மதீனால. ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் மனைவியாக வாழ்ந்தது எப்போ? மதீனால. அப்போ இந்த 2 சூரத்து மதனி இடத்துல கருத்து முரண்பாடு என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. ஆனால் அறிஞர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு பிரபல்யமான கருத்து முரண்பாடு என்ன செய்திருக்கிறது, இது மதனியா மக்கியா என்பதில் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். மதீனால இறங்கியதா மக்கால இறங்கியதாண்டு. அப்போ இதுவும் என்ன செய்கிறது, இந்த செய்தி ஒரு பலகீனம் உண்டு இதில் இருந்தது, இந்த ஹதீஸில் ஒரு விமர்சனம் இருக்க போய் தான் இந்த கருத்து முரண்பாடு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது ஒரு அறிமுகமாக இந்த செய்தி சபபுக்கு பொருத்தமானதல்ல. எனவே முதல் அம்சம். இரண்டாவது, இந்த 2 சூறாவும் மதீனாவில் இறங்கியதா மக்கால இறங்கியது, 2வது அம்சமே. சபபு நுசூல் எப்பொழுது இறங்கியது ஒரு அம்சம். 2வது அம்சம் என்ன, எங்கே இறங்கியது, எப்பொழுது இறங்கியது. ஒரு விஷயம் ஒன்று தஃப்சீரில் நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், பொதுவாக சின்ன சூறாக்கள் எல்லாமே மக்காவோடு சம்மந்தப்பட்டது தான். பொதுவாக சிறிய சூறாக்கள் எல்லாம் மக்காவோடு சம்மந்தப்பட்டது, சில விதிவிலக்கான சூறாக்களை தவிர. பெரும் சூறாக்கள் எல்லாம் எதோடு சம்மந்தப்பட்டது, மதீனாவோடு சம்பந்தப்பட்டது. இப்படி தான் என்ன செய்வார்கள், அதை பிரிப்பார்கள். ஆனால் அதிலே விதி விலக்கு என்ன செய்கிற இருக்கிறது. யாயுஹல் முஸம்மில் என்னது ஓரளவு பெரிய சூறா, இந்த சின்ன சூறாக்கள் ஒப்பிடக்குள்ள அது எங்கே இறங்கியது, மக்கால தான் இறங்கியது. இப்படி சில சூறாக்கள் மக்கால என்ன செய்திருக்கு, இறங்கியிருக்கு. பொதுவாக சிறிய சூறாக்கள் எல்லாம் மக்கால இறங்கியது தான். ஆனாலும் விதிவிலக்கான விஷயங்களும் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. நம்ம தெரிஞ்ச விஷயம், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜான சூரா. மக்கா மதீனாடா புரிஞ்சுக்கணும். அதை மக்காவில் இறங்கியதுண்டா மதீனா காலத்தில் மக்கால் இறங்கினது அதுக்குள்ளே வராது. மதீனாவுக்கு ரசூல் அங்கே போனவரும் மக்கால் இறங்கினாலும் அது என்ன மக்கி என்னது இந்த மதனி தான். விளங்கிட்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போனவரோ அது மக்கால் இறங்கினாலும் சரி, எங்கே இறங்கினாலும் சரி, அது என்ன மதனி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் போகிற டைமில் இறங்கினா
ஆரம்பத்தில் அது மக்கி தான், தாயிஃபில் தாயிஃபி அல்லது அது எதில் வரும், அது மக்கியில் தான் வரும் என்பதை புரிந்து கொள்ளணும். இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இப்போ ரசூலுல்லாஹ் மதனி மக்கின்னு பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா நிறைய பிரிக்க வேண்டியிருக்கீங்க. ரசூலுல்லாஹ் எங்கெல்லாம் போனாங்க, தபூக்கின்னு பிரிக்க வேண்டியிருக்கும், விளங்கிட்டா? அங்கெல்லாம் அப்படி எல்லாம் அர்த்தம் இல்லை, காலம் மட்டும்தான் பிரிச்சு. அவங்க எங்கே இருந்தாலும் சரி, எந்த காலத்துக்கு பின்னர், ஹிஜ்ரத்துக்கு முந்தியா பிந்தியா என்பது. இப்போ இந்த சூரா எப்பொழுது இறங்கியது, மக்கா காலத்தில் இறங்கியதா மதீனா காலத்தில் இறங்கியதான்னு ஒரு பலத்த ஒரு கருத்து முரண்பாடு அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. ஆனால் இந்த கருத்து முரண்பாடு அப்படி சாப்டர் அப்படி முடிக்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் என்ன செய்கிறது, இது இந்த கருத்து முரண்பாட்டுக்கு நம்ம எந்த வகையில் இடம் கொடுக்க இயலாது அப்படின்னு முடிக்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. சாப்டர் என்ன செஞ்சிடும், அதோட முடிகிற அமைப்பில் அந்த செய்தி இருக்கிறது. அப்போ அந்த செய்தி இருந்தால் அப்போ ஏன் இவ்வளோ காலம் கருத்து முரண்பாடு வந்தது, ஏன் ஒரு சில அறிஞர்கள் இப்படி எடுத்தாங்க மதீனா, இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா ஹதீஸ் தெளிவாக என்ன செய்கிறது, இது எங்கே இறங்கியது என்பதை சொல்கிறது. பாருங்கள், சஹி முஸ்லிமில் 1927 1928 இலக்கம், சஹி முஸ்லிமில் 1927 28 இலக்கம். உக்பத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. உக்பத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு, இவர்கள் இந்த ஹதீஸில் நிறைய சம்பந்தப்படுவார்கள். இந்த குல்லபுர பின்னாஸ் குல்லபுர ஃபலக் ஹதீஸில் நிறைய சம்பந்தப்படுவார்கள். உக்பத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் எனக்கு சொன்னார்கள், அதாவது உன்சில அலைய ஆயாத்துன், உன்சில அலைய ஆயாத்துன் லம் யுர மிஸ்லுஹுன்ன கத்து அல் முஅவ்விதத்தைனி. இது 1928 இலக்கம். 1927 எப்படி வருதுன்னா, அலம் தர ஆயாத்தின் உன்சிலத்தில் லைலத லம் யுர மிஸ்லுஹுன்ன கத்து குல் பிரபின்னாஸ் குல் பிரபில் ஃபலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்பத் பின் ஆமிர் சொல்கிறாங்க, உக்பாவே, நேற்று இரவு எனக்கு 2 சில வசனங்கள் இறங்கின. சில அறிவிப்புகளில் 2 முஅவ்விதாக்கள், 2 முஅவ்விதாக்கள் என்ன, அஊது என்றதுலேருந்து வாருது, அஊது. அப்போ தவீத் பாதுகாப்பு தேர், இந்த அஊது என்ற 2 சூறாக்கள் என்ன செய்தன எனக்கு இறங்கின. அது மாதிரி ஒன்று எனக்கு நான் கண்டது இல்லை, அது மாதிரி சூறாவை நான் கண்டதில்லை, அந்த மாதிரியான சூறாக்கள் எனக்கு நேற்று இரவு இறங்கின என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு சொன்னார்கள். உக்பத் பின் ஆமிர் சொல்கிறாரு, எனக்கு சொன்னார்கள் என்று சொல்கிறாங்க. குல்லு பிரபில் ஃபலக் குல்லு பிரபின் நாஸ், குல்லு பிரபில் ஃபலக் குல்லு பிரபின் நாஸ். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தேகம் இல்லாமல் உக்பத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். எப்படி உக்பத் பின் ஆமிருடைய வரலாறு யாருக்கும் கருத்து முரண்பாடும் இல்லை. இவர் மக்கால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா, மதீனாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அபூ ஹுரைரா எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, மதீனா காலத்தில் தான். விளங்கிட்டா, அந்த சந்தேகம் என்னது யாருக்கும் இல்லை. இது போல மதீனா காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் உக்பத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த மாதிரி சந்தேகம் இல்லாமல் ஒரு நபித்தோழர் சொல்றாரு, கால லீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியர்கள் எனக்கு சொன்னார்கள், அலம் தர ஆயாத்தின், நீங்கள் காணவில்லையா சில வசனங்கள், உன்சிலத்தில் லைலா, எனக்கு இப்போ இந்த கலந்த இரவில் தான் இறங்கின அப்படின்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தை சொல்லாட்டி கூட இது ஒரு விஷயம் வழங்குது. எப்படி தெரியுமா, மக்கால இறங்கின சூரத்தை பற்றி ஒரு சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொல்கிறாங்க, உக்பத் பின் ஆமிருக்கு சொல்கிறாங்கன்னு முடிஞ்சிடும். ரசூலா எப்படி சொல்கிறாங்க, அலம் தர ஆயாத்தின் உன்சிலத்தில் லைலா, இப்பொழுது இந்த இரவில் இறங்கிய வசனங்களை நீங்கள் பார்க்கவில்லையா, இல்லைன்னா ரசூலா அங்கே சொல்லலாம், என்ன சில வசனங்கள் எனக்கு இறக்கப்பட்டிருக்குது, அட சிறப்பை நீ பார்க்கவில்லையாண்டா இது மக்கா மதீனான்னு தீர்மானிக்காது. ஆனால் இன்று இரவு என்று ரசூல் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, இந்த வசனங்களை நீங்கள் பார்க்கவில்லையா, அந்த மாதிரி எனக்கு இதுவரைக்கும் இறங்கியதில்லை, அது போன்றது இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அது போன்றதை நான் கண்டது இல்லை என்று சொல்லி முஅவ்விதத்தைன், இந்த குல்லு பிரபில் ஃபலக் குல்லு பிரபின் நாஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, உன்சிலத்தில் லைலாண்டு. இதில் இன்று இரவு இறங்கிய இடத்துல எங்களுக்கு 2-3 விஷயங்கள் தெளிவாகுது. உக்பத் பின் ஆமிர் மதீனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், அவர்கிட்டயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அவர்கிட்டயே சொன்னதனால இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் உக்பத் பின் ஆமிர் மட்டும் கால லீ என்று சொல்லாமல், எனக்கு சொன்னார்கள் அப்படி என்று சொல்லாமல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்று இறங்கிய சில வசனங்களை நீ பார்க்கவில்லையா என்று சொன்னார்கள் என்றா, இங்கே கூட தஃப்சீர் அறிஞர்கள் என்ன செய்வாங்க, இது மக்கா என்று சொல்ல வாய்ப்பிக்குது. எனக்கு சொன்னார்கள் என்று சொல்லாட்டி, எனக்கு சொன்னார்கள் என்று சொல்லாட்டி மக்கான்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். மராசீலு சஹாபான்னு சொல்லுவார்கள். எப்படி, மராசீலு சஹாபா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மராசீலு சஹாபா அப்படின்னு சொன்னால் நபித்தோழர்கள் விட்டறிவிக்கும் ஹதீதுகள், நபித்தோழர்கள் விட்டு அறிவிக்கும் ஹதீதுகள். அப்படின்னா என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிரா கோய் சம்பந்தமான அந்த சம்பவத்தை இப்னு உமர் கண்டிப்பாரா, ரலியல்லாஹு அன்ஹு கண்டிருக்க மாட்டார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கண்டிருப்பாங்களா, கண்டிருக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டேன்னு சொல்லலாம். ஆனால் அப்துல்லா இப்னு அப்பாஸ் போன நபித்தோர்கள்லாம் சிறிய நபித்தோழர்கள்,
அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய இளம் நபித்தோர்கள் ஒருவர். இப்போ இவரெல்லாம் ஹிரா குவையோட சம்பவத்தை அறிவிக்கிறாங்கன்னா ரெண்டில் ஒரு முறையாக அறிக்கணும். ஒன்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடி அவர்கிட்ட சொல்லியிருக்கணும், அல்லது பிரபல்யமான நபித்தோழர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா போன்றவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போன என்ன செஞ்சிருக்கணும், சொல்லியிருக்கணும். யார்கிட்ட? அந்த நபித்தோழர்கள்ட்ட. ஆனால் நபித்தோழர்கள் இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வோட காலத்து சம்பவங்களை வந்து பெரும்பாலும் என்ன செய்யறதில்லை, எனக்கு இன்னும் அபூபக்கர்லாம் சொன்னார்கள், உமர் சொன்னார்கள் என்ன செய்யறதில்லை, பெரும்பாலான இடங்களில் சொல்லுவதில்லை. ஆனால் அவங்க கன்ஃபார்மாக யார்கிட்ட எடுத்திருப்பாங்க, பெரும் நபித்தோழர்கள்ட்ட தான் எடுத்திருப்பாங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லுவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க மதீனாவில் ஹிஜ்ரி 7க்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தவர் இருப்பார், ஹிரா குவையோட சம்பவத்தை என்ன செய்வார், சொல்லுவார். இல்லாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு 20 வயசு சம்பவத்தை சொல்லுவாங்க, 15 வயது சம்பவத்தை சொல்லுவார். அவர் எப்படி சொல்கிறாரு, ஒன்று நபியர்கள் நேர சொல்லணும், நபியர்கள் நேர எல்லா நபித்தோழர்களும் சொல்கிற வாய்ப்பு குறைவு. இன்னொரு நபித்தோழர் மூலம் தான் அந்த செய்தி என்ன செஞ்சிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த நபித்தோழர்களை சொல்ல மாட்டாங்க. இதுக்கு சொல்லுவாங்க மராசீலு சஹாபா. என்ன மராசீலு சஹாபா? இப்போ காலலி என்று சொல்லலை, எனக்கு சொன்னார் என்று உக்பத் இப்னு ஆமீர் சொல்லாது விட்டால் இப்படி ஒரு விளக்கம் சொல்ல வாய்ப்பு இருக்கு. என்ன, உக்பத் இப்னு ஆமீருக்கு இன்னொரு நபித்தோழர் என்ன செஞ்சிருக்கலாம், இந்த செய்தியை சொல்லியிருக்கலாம். அந்த நபித்தோழர் மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றவராக இருக்கலாம்ன்ற ஒரு தஃப்சீர் என்ன செய்யலாம், வரலாம். எனவே அரபுல ஒரு வார்த்தை என்றால் அதுக்கு பின்னால் பெரிய ஒரு பிரயோசனம் ஒன்று இருக்குது இந்த தஃப்சீர். ஏன் லீ, நான் சொன்ன 1927 லீ இல்லை, எனக்கு சொன்னார்ன்றது இல்லை. 1928 ஹதீஸில் கால லீ, எனக்கு சொன்னார்ன்ற வார்த்தை இருக்குது. இப்போ இந்த ஜியாதா இதே இந்த அதிகரித்து வர லீ என்ற வார்த்தை எவ்வளோ பிரயோசனம், எவ்வளோ அதிகப்படி. அதனால தான் அறிஞர்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, சின்ன ஜியாதாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதை பதிஞ்சிருவாங்க. அப்போ எனக்கு சொன்னார்கள் என்ற செய்தியில் என்ன தெளிவாக விளங்குது, இது வந்து மதீனாவில் இறங்கிய வசனங்கள்ன்றது விளங்கு. இன்னொரு அம்சம் அதில் இருக்குது. அது என்ன அம்சம் தெரியுமா, நாங்கள் வந்து தக்ராரு நுசூல் இது ஏற்றுக்கொள்ளணும். தஃப்சீரில் ஒரு பகுதி தான் தக்ராரு நுசூல். அல் குர்ஆன் வசனம் பலமுறை ஒரே வசனம் இறங்க வாய்ப்பு இருக்கிறது. எப்படி பலமுறை ஒரே வசனம் இறங்க வாய்ப்பு இருக்குது. நாங்கள் தஃப்சீர் படிக்கிறனால கொஞ்சம் அப்படி இப்படி தொட்டுட்டு தான் போகணும், விளங்கிட்டா. பலமுறை ஒரே வசனம் இறங்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்னா முதலாவது இறங்கின வசனத்தை அல்லாஹு தஆலா திருப்பியும் என்னது இறக்க வாய்ப்பு இருக்கிறது, மறுபடியும் இறக்க என்னது வாய்ப்பு இருக்கிறது. இதை நீங்கள் லொஜிக்கலி சும்மா உசூல் தஃப்சீர் படிக்காமல், தஃப்சீருடைய பகுதியில் படிக்காமல் உடச்சிட்டு போய்த்தரலாம். அடுத்த நிறைய பேர் உடைப்பாங்க. என்ன செய்வாங்க, சும்மா அப்படி யோசிக்கிறது. தஃப்சீரே நமக்கு தஃப்சீர் கலை நமக்கு தேவையில்லை, இன்னும் ஒதுக்கின பின்னால் யோசிச்சு பார்க்குறது, அப்படியே ஒரு உடைச்சிட்டு போகலாம். அப்படியே ஒரு அதாவது மிகப்பெரிய ஒரு மார்க்கறிஞரை நாங்கள் நம்பக்கூடிய ஒருவர் என்ன செஞ்சார், சிம்பிளாக அதை உடைச்சிட்டு போகிறார். எப்படி உடைச்சிட்டு போகிறாரு, குர்ஆனில் தொழுகையை நிலைநாட்டி அவர்கள் ஜக்காத்து கொடுத்து வருவார்கள் என்றது எத்தனை முறை வருது, பல இடங்களில் வருது. எனவே ஒரு வசனம் பல முறை இறங்கினால் பரமுறை குர்ஆனில் என்ன செய்யப்படும், எழுதப்படும். ஒரு வசனம் பலமுறை இறங்கினால் பரமுறை எழுதப்படும். எனவே ஏதாவது ஒரு வசனத்தை அறிஞர்கள் அல்லது சஹாபாக்கள் இது 2 முறை இறங்கியது போன்ற காரணங்கள்லாம் வந்தால் அது குர்ஆனில் 2 முறை இல்லைண்டா அந்த ஹதீஸ் என்ன செஞ்சிடணும், எடுத்து விட வேண்டும். ஏன் பலமுறை இறங்கிய வசனங்கள் என்ன செய்யுது, குர்ஆனில் இருக்குதா இல்லையா? இப்போ அகாமு ஸலாத்தை நிறைய இடத்துல வருது. அதே போல் என்னது அல்லாஹ்வை ஈமான் கொள்வார்கள், நபியை ஈமான் கொள்வார், நிறைய இடத்துல வருது. அப்படின்னா என்ன, நிறைய முறை என்ன செஞ்சுக்கிறது, இறங்கியிருக்கு. நிறைய முறை இறங்கி நிறைய முறை எழுதப்பட்டிருந்தா ஒரு வசனம் ஒரு ஹதீஸ் எங்கேயாவது இந்த வசனம் 2 முறை இறங்கின மாதிரியான சம்பவங்கள் வந்தால் உடனே அது குர்ஆனில் 2 முறை இருக்கான்னு பார்க்கணும். இல்லைண்டா அந்த ஹதீஸ் என்ன செஞ்சிடணும், எடுத்து விட வேண்டும் என்றது. இது தவறான பார்வையால் வந்தது. என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், நாங்கள் எப்பையும் ஒரு விஷயம் 2 முறை இறங்கினாலும் 4 முறை இறங்கினாலும் நபி அவர்கள் எழுதச் சொல்வதில் தான் அது அடங்கி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இந்த சூரத்தில் எழுதுங்க, இதை இந்த சூரத்தில் எழுதுங்க, இதை இந்த சூரத்தில் எழுதுங்கன்றா தான் எழுதுவார்கள். இதை இந்த இடத்துல எழுதுங்க என்று சொன்னால் தான் எழுதுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இல்லைண்டா எழுத மாட்டார்கள். மாற்றப்பட்ட வசனம் ஒரு சூறாவுடைய முதலாவது இருக்குமா, மாற்றிய வசனம் முதலாவது இருக்குமா? அவசரமாக சொல்லுங்க பாப்போம். மாற்றப்பட்ட வசனம் முதலாவது இருக்குமா, மாற்றிய வசனம் ஒரு சூறாவுடைய முதலாவது இருக்குமா? மாற்றப்பட்ட வசனம் முதலாவது இருக்கும், மாற்றிய வசனம் இரண்டாவது இருக்கு. அப்படின்னா எந்த வசனம் முதலாவது இறங்கியது? மாற்றப்பட்ட வசனம் முதலாவது இறங்கியது. அப்போ அதான் ஒரு சூரத்தில் முதலாவது இருக்கும். அதான் முக்கியம், விளங்கிட்டா? இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இயல்பாக நம்ம யோசிச்சா மாற்றப்பட்ட ஒரு சூரத்து இறங்கக்குள்ள எந்த சூரத்துடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இறங்குறேன்டா பரவாயில்ல. ஆனால் குர்ஆன் அப்படி என்ன செய்யாது, இறங்காது. திடீர்னு இடையில் ஒரு வசனம் இறங்கும், திடீர்னு ஆரம்பமாக ஒரு வசனம் இறங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்துத்தான் இது முதலாவது வசனம்,
இது கடைசி, இது இடையில்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இங்கிருந்து அங்கே போகக்கூடாது, விளங்கிட்டானே. இதுதானே முதலாக வர வேண்டியன்னு யோசிக்கக்கூடாது. யார் முதலாக தீர்மானிக்கிறது? ரசூலுல்லாஹ் சொன்னா தான் அது முதலாவது வசனம், இல்லைன்னா அது கடைசியாக வசனம், இல்லைன்னா இடைப்பட்ட வசனம். ஒரு சூரத்துடைய அடிப்படை எப்படி இறங்கி நம்மளுக்கு என்னது எல்லாமே முதலாவதாக இறங்கினு அர்த்தம் இல்லை. ரசூலுல்லாஹ் முதலாவது எழுதினெல்லாம் எல்லாம் முதலாக இறங்கினு அர்த்தம் இல்லை. எனவே ஒரு சூரத்தை நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் சொன்னதுக்கு மாற்றமாக மாற்றப்பட்ட, அதாவது மாற்றிய வசனம் முதலாவது இருக்குது, மாற்றப்பட்ட வசனம் என்னது இரண்டாவது வரத்தை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொன்ன முறை. எனவே ரசூலுல்லாஹ் ஒன்று திருப்பி இறங்கி அதை எழுத வேண்டாம் என்று சொன்னால் அர்த்தம் இது ஏற்கனவே இறங்கின சூரத்து மறுபடியும் ஞாபகப்படுத்துவதற்காக என்ன செய்திருக்கிறது, இறக்கப்பட்டிருக்கிறது என்பது அர்த்தம். ஏற்கனவே இறங்கிய சூரா மறுபடியும் ஞாபகப்படுத்துவதற்காக இறக்கப்பட்டிருக்கிறது. எழுத சொன்னால் அது புதிய சூறால உள்ளது என்பது அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஹதீஸில் ஒரு மிக முக்கியமான அம்சம் இருக்குது. இந்த சூரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருப்பி மதீனாவில் இறக்கப்பட்டிருக்கலாமே, மக்கால இறங்கி திருப்பி மதீனாவில் இறக்கப்பட்டிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கலாமா இல்லையா? அதுவும் அடிபட்டு போகுது. ஏண்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்றைய இரவு எனக்கு இறக்கப்பட்டதோட நிறுத்தாம இது போல ஒன்று இதற்கு முன்னால இல்லை என்றாங்க. லம் யுர மிஸ்லுஹுன்ன கத்து, இதுக்கு முன்னால இல்லை என்றாங்க. இந்த இடத்திலும் இது மதீனாவில் இறங்கியதுன்றது கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையா? இந்த இடத்திலும் இது மதீனாவில் தான் இறங்கியது. அப்போ லம் யுர மிஸ்லுஹுன்னே நம்ம சும்மா லேசாக கேட்டுருவோம், சரியா? ஆனால் அதில் உள்ள விஷயம் என்ன, இதுக்கு முன்னால் இது போன்றது ஒன்று இல்லை என்றால் இன்றைக்கு தான் என்ன செஞ்சிருக்காது, இறங்கியிருக்கு. அப்போ தக்ராரு நுசூல், திருப்பி இறங்கக்கூடிய வாய்ப்பு அதில் இல்லை. ஏற்கனவே இறங்கியது திருப்பி என்ன செய்யலை, இறக்கப்படவில்லை என்பது விளங்குது. ஏன் நான் உங்களுக்கு இதை இப்படி சொன்னேன்னு சொன்னால், அல்லாஹு தாலா குர்ஆனில் நீங்கள் ஒரு சூறா பார்க்கலன்றா லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், நீங்களை கேட்டிருப்பீங்க, அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை. இந்த வசனம் 2 இடத்துல இறங்கினதா வருது. உஹது யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் காயப்பட்டிருக்குதே, இந்த காயப்பட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, எப்படி ஒரு சமுதாயம் வெற்றி பெறும் நேரத்தில் லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தை உங்களுக்கு எந்த பங்கும் இல்லைன்னு இறங்கினதா வருது. பிஹ்ரு மௌனால கொல்லப்பட்டாங்களே சில 70 நபித்தோழர்கள், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு மாதம் சபிச்சு குனூத்துறாங்களே, அப்பையும் இறங்கப்பட்டதா என்ன செய்யுது, லைஸலக மினல் அம்ரி ஷைஉன் அப்படின்னு வருது. அப்போ இதுக்கு மறுப்பெழுத போன ஒரு அறிஞர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இது 2ல் ஒன்று தான் சரியாக இருக்கணும். ஏன்னா குர்ஆனில் இந்த வசனம் 2 முறை இல்லை, குர்ஆனில் இந்த வசனம் 2 முறை இல்லை, 2 முறை இறங்கி இருந்தால் 2 முறை வந்திருக்கணும். அப்போ இது 2 சம்பவத்தில் ஒன்றில் தான் என்ன செஞ்சிருக்கணும், இது இறங்கி இருக்க வேண்டும். ஆனால் தக்ராரு நுசூல் உள்ளதுன்னு நம்ம விளங்கி நம்ம என்ன விளங்கலாம், முதலாவதுக்கு இறங்கின வசனத்தை அல்லாஹு தாலா 2வது இடத்துல என்ன செய்கிறான், இறக்குறான். ரசூலுல்லாஹ் அதை எழுத சொல்லவில்லை அப்படின்னா அதே சூரத்துடைய விஷயத்தை ஞாபகப்படுத்துவதற்காக இறக்கப்பட்டிருக்கிறேன். 2 சப்ஜெக்ட் உண்டு, விளங்கிட்டா, பேசப்பட வேண்டிய விஷயம் உண்டு என்பதனால இது விளங்கிட்டா. தக்ராரு நுசூல் ஏற்கனவே சொன்னது மராசிலு சஹாபா. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த சூரத்துடைய சிறப்பு என்று வார நேரத்தில் இந்த 2ஐ நான் ஞாபகப்படுத்தாமல் போயிடுவேன். காரணம், இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தாமல் போயிடும். இது ஒரு சிறப்பில் உண்டு, இந்த சூரத்துடைய சிறப்புகள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதில் நீங்கள் என்ன புரிஞ்சு கொள்ளணும், இது அதனது சிறப்புகளில் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது போன்ற 2 சூறாக்கள் லம் யுர மிஸ்லுஹுன்ன கத்துன், இந்த சூரத்துடைய அர்த்தத்தில் அடிப்படையில் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ அடுத்த பகுதியாக 3வது அம்சம், இதை நாங்கள் இந்த வாரத்துடைய கடைசி அம்சமாக என்ன செய்வோம், வைத்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதில் அடுத்த தொடரில் அறிமுக வகுப்புடைய எஞ்சிய பகுதியோடு சேர்த்து மற்ற தஃசீருக்குள்ளே என்ன செஞ்சிடுவோம், நாங்கள் போயிடுவோம். அன்புள்ள சகோதரர்களை, 2வது அதாவது இந்த இதில் 4வது அம்சமாக, அதாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நான் தொடரில் சொல்கிறேன். 4வது அம்சமாக சூரத்துடைய இந்த சூரத்துக்கு பெயர்கள், சூரத்து நாஸ் என்று சொல்கிறோம், சூரத்துல் ஃபலக் என்று சொல்கிறோம், சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்கிறோம். அதே போல் இந்த 2 சூரத்துக்கும் கடைசி, அதாவது அந்த குர்ஆனில் இந்த ஹதீஸில் வரக்கூடிய சில பேர்களை ஒன்று தான் முஅவ்விதத்தான் அப்படின்றது. முஅவ்விதத்தான் ஆத என்றா பாதுகாப்பு தேடினான், ஆத என்றா அதாவது பாதுகாப்பு கொடுத்தான், பாதுகாப்பு தேடினான், பாதுகாப்பு கொடுத்தான், 2ம் இருக்குது, சரியா? அதே போல் ஆத பாதுகாப்பு தேடினான், அவ்வத அப்படின்றது தானே இன்னொருத்தருக்காக பாதுகாப்பு, காண யு அவ்விது கொண்டா இன்னொருத்தருக்காக பாதுகாப்பு தேடக்கூடிய அர்த்தம். இதுக்கு சொல்லுவாங்கண்டா முஅவ்விதா, இதை கொண்டு நம்ம பாதுகாப்பு தேடுதல். இன்னொரு காரணம் அதில் அவுது என்று வருது. அப்போ இது முஅவ்விதா, பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு சூறா, பாதுகாப்பு தேட வைக்கிறதுக்கான ஒரு சூறா. முஅவ்விதத்துன் ஒன்று, சூறா என்றது பெண்பால், ஆனால் முஅவ்விதத்துனும் அரபில் பெண்பாலாக வந்துடும், நினைத்தா. 2 சூறாக்குன்றதால முஅவ்விதத்தானி, முஅவ்விதத்தானி 2 பாதுகாப்பு தேடக்கூடிய சூறாக்கள் இது வருது. ஆனால் ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம், முஅவ்விதாத் என்ற ஒரு வார்த்தை ஹதீஸில் என்ன செய்கிறது, வருகிறது. அப்படின்னா 2க்கு மேற்பட்ட என்ற கருத்து என்ன செய்யலாம், அதெல்லாம் இருக்குது. 2ன்னு எடுக்கலாம், 2க்கு மேற்பட்ட கருத்தும் இருக்குது. ஏன், குல்ஹுவல்லாஹை இணைத்து சில இடங்கள் என்ன செய்கிறது, முஅவ்விதாத் அப்படி என்று வருகிறது.
முஅவ்விதாத் என்று வருகிறது. ஆனால் இந்த முஅவ்விதாத் என்ற அந்த வார்த்தை பிரயோகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ஆலம் இந்த முஅவ்விதாத் தக்லீபன், அதாவது இந்த 3வது சூரா அடிக்கடி இதோடு அதாவது இணைத்து பேசப்படுவதனால யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறதே தவிர இதுக்கு முஅவ்விதான்ற பெயர் ஹதீஸ்களில் இல்லைன்றதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்டா அதில் அவுதுன்றதும் இல்லை, அதை கொண்டு பாதுகாப்பு தேடுதல் என்ற சப்ஜெக்டும் அதில் இல்லை என்பதை புரிஞ்சு. ஏன்னா அவுது இதில் மட்டும்தான் வருது, மற்றதில் என்ன செய்யலை வரல. எனவே முஅவ்விதா என்றது தக்லீபன் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய அந்த வளமையில வாரதுனால யூஸ் பண்ணாங்க. இப்போ உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா பள்ளியில் ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு மிம்பரில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது இன்னென்ன வார்த்தைகளை சொன்னார்கள். உங்களுக்கு யாருக்காவது இதில் தவறு விளங்கினா சொல்லுங்கள். நான் இப்போ சொன்னதில்லை, குபா பள்ளி வாயிலில் ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு நபி அவர்கள் மிம்பரில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது இன்னென்ன விஷயங்களை சொன்னார்கள். உங்களுக்கு என்ன தவறு இதில் விளங்குது? ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு கட்டியிருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் சலா அந்த நேரத்தில் ஃபர்லாக இல்லை. வேற இதில் என்ன தவறு விளங்குது? நான் எப்போயும் லேசான தவிர கேட்கவே மாட்டேன். இல்லை, ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டுன்றது ஒரு பின்னால் ஒரு நபித்தோடர் சொல்லிக்க வாய்ப்பு இருக்குது தானே, ஒரு 3. இதில் என்ன நீங்கள் விளங்கிக்கணும்னு சொன்னால், குபா பள்ளி அப்போ கட்டப்பட்டாச்சு விளங்கிட்டா. அதே போல் என்ன, அதாவது தொழுக சலா மக்காவிலேயே என்ன செஞ்சாச்சு, கடமையாகப்பட்டாச்சு. மிம்பர் இருக்குல்ல விளங்கிட்டா. ஆனால் நம்மளுக்கு மிம்பர் தவறு படாது, மிம்பர் தவறு இருக்கு தானே, இது படாது. ஏன்னா ஜும்மான்றது மிம்பரில் நடக்கிறன்றது அப்படி ஒட்டி என்ன செஞ்சிடும், வந்துடும். ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம் மிம்பர் எப்போ செஞ்சன்ற ஆண்டு எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் சில ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு மிம்பர் இந்த மாதிரியெல்லாம் என்ன செய்யும் வரும், 1ஆம் ஆண்டு மிம்பர் இந்த மாதிரி விளங்கும். இதை வச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, 1ஆம் ஆண்டு மிம்பர் இருந்தேன்னு நினச்சிடக்கூடாது. ஜும்மாவோடு மிம்பர் இணைந்து விட்டதனால தக்லீபன், ஏன்னா அது அதிகப்படுத்தியாக அதோட சேர்ந்து யூஸ் பண்ணுறதுனால நபித்தோழர்களையும் அறிவிக்கிற நேரத்தில் அல்லது பின்னால் அறிவிக்கிற நேரத்தில் அதை கவனிப்பு எடுக்காமல் செஞ்சுருவாங்க, அந்த மிம்பர்ன்றது வந்துடும். இதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், ஆதாரத்துக்காக புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு உறுதியாக தெரிந்தால் அதை என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், மிம்பர் இதுக்கு முந்தி இருக்கலைன்றது எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். அப்போ அதை நாங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த அதிகப்படியான ஒரு நிலைமைக்காக என்ன செஞ்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த சூரத்தை அடிக்கடி என்னது இதோட இணைத்து சொல்லப்படுறதுனால முஅவ்விதாத் என்ற வார்த்தை பிரயோகம் என்ன செய்து சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் எங்கேயாவது முஅவ்விதாத் என்று சொல்லப்பட்டு குல்ஹுவல்லாஹு அஹத் அந்த இடத்துல இருக்குதா இல்லையா என்பதற்கு ஆதாரம் இல்லை என்றால் நம்ம இந்த 2 மட்டும்தான் புரிஞ்சுக்கொள்ளணும். எதை, குல்லபிரபின்னாசையும் குல்லபிரபில் ஃபலக்கையும் என்னது நான் மட்டும்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ கடைசி அதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்னென்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது புகாரியில் 5748வது இலக்கம், ஆயிஷா ரதியல்லாஹு அறிவிக்கிறார், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அவா இலா ஃபிராஷி, நபி அவர்கள் தங்கள் படுக்கைக்கு போனார் இரவில், நஃபஸ ஃபீ கஃபைஹி, தனது 2 கஃப்லையும் என்ன செய்வார்கள், ஊதுவார்கள், பி குல் ஹுவல்லாஹு அஹத் வபில் முஅவ்விதத்தைனி ஜமீஅன், குல் ஹுவல்லாஹு அஹதையும் முஅவ்விதத்தைனையும் கொண்டு, அப்படின்னா குலபிரபின்னாஸ் குலபிரல் ஃபலக்கையும் கொண்டு பிரிச்சுட்டாங்க. இதுதான் சரியான பாவினை. குல் ஹுவல்லாஹு அவர் முஅவ்விதத்தைன்னு சொல்ல, வபில் முஅவ்விதத்தைன் இந்த 2ஐயும் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு ஊதுவார்கள். சும்மா யம்ஸஹு பிஹிமா வஜ்ஹஹு வமா பலகத் யதாஹு மின் ஜஸதிஹி, இப்படி என்று வருது. இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என்ன செய்வான்னு தெளிவாக வருது எல்லா ஹதீஸ்களை. முதல்ல அப்படி எடுப்பாங்க, ஊதுவார்கள். நம்ம ஓதிட்டு தான் ஊதுவோம், ஏன்னா எங்களுக்கு அது போய் படணும் விளங்கிட்டா. எங்களுக்கு நாங்கள் அது படணும். முதல்ல எல்லாம் ஓதிட்டு கொண்டு வரும். அப்போ நம்முடைய கற்பனையில் என்ன இதில் ஒட்டிக்குதுங்க, அது எல்லாத்தையும் என்ன செய்கிறது தேய்ச்சிக்கிறது, இதுதான் நம்மளோட உணர்வு. ஆனால் அப்படி இல்லை, முதலாவது ஊதுவார்கள்னு வருது, முதலாவது ஓதுவார்கள் அல்ல, நம்மளுக்கு ஊவண்ணா வாங்கிட்டு சரியா, முதலாவது ஊதுவார்கள், அதுக்கு பின்னால் ஓதி தடவுவார்கள். அதனால் அந்த ஒற்றை கற்பனையெல்லாம் என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். நம்ம இது துவாவை நம்ம செய்கிறோம் விளங்கிட்டா, அதை அந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா எவ்வளோ உடம்புக்கு முடியுமோ அவ்வளோ ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், தேய்த்து கொண்டார்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதனால் இன்னொன்று யோசிச்சிடக்கூடாது, கைப்பட்ட இடங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கக்கூடாது. கல்புக்கும் சேர்த்து தான் பாதுகாப்பு தர்றது, அது படலை உள்ளுக்க சரியா, அது படலை. அதனால் நம்ம இப்படி இதில் செய்கிறதுல என்னது எந்த பிழையும் கிடையாது, முதல்ல ஊதிக்கணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅவ்விதத்தைன் இந்த ஹதீஸில் என்ன செய்யப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே நேரம் இன்னொரு ஹதீஸில் புகாரில் 5017 இலக்கத்தில் வருது. இதே ஆயிஷா ரலியல்லாஹு ஹதீஸ் எப்படி வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அவா இலா ஃபிராஷி குல்ல லைலத்தின் ஜம்ஆ கஃபைஹி, தொழுகைக்காக அந்த படுக்கைக்காக எந்த இரவில் போனாலும் இப்படி வைப்பார்கள். சும்மா நஃபஸ ஃபீஹிமா, பின்னர் அதில் ஊதுவார்கள். ஃபக்ரா ஃபீஹிமா, அதுக்கு பின்னால் ஓதுவார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் வ குல் அஊது பிரப்பில் ஃபலக் வ குல் அஊது பிரப்பின் நாஸ்,
இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஓதுவார்கள். தும்ம யம்ஸஹு பிஹிமா மஸ்ததஅ மின் ஜஸதி, தன்னால் முடிந்த அளவுக்கு உடம்பு ஃபுல்லாக என்ன செய்வார்கள், தேய்ப்பார்கள். யப்தஉ பிஹிமா அலா ரஅஸிஹி வ வஜ்ஹிஹி வ மா அக்பல மின் ஜஸதி யஃதல் ذلك ثلاث مرات. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, தங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை தேய்ப்பார்கள். அதே நேரத்தில் இதை 3 முறை என்ன செய்வார்கள், இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள். இதே மாதிரி ஊதிட்டு ஓதி தேய்த்துக்கிறது, மறுபடி ஊதிட்டு ஓதி தேய்த்துக்கள், இப்படி 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்.